ஹாய் விவர்ஸ், யாழ்னிதியா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. கார் ஓட்டும் டிரைவர்களின் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள். படித்து பார்ப்போம் வாங்கள். சொகுசு கார்கள் நிலவில் புதைக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த கார் 1 கோடி ரூபாய் இருக்கலாம். ஆனால் அதை ஓட்டும் மனிதனின் மதிப்பு அந்த முதலாளியின் காலடிக்கு ஈடாக கூட இருப்பதில்லை. வெளியில் சொல்ல முடியாத மனதை விழுக்கும் சில உண்மைகள். இதோ சாப்பிடக்கூட தடையுள்ள சுதந்திரம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. அந்த ஓட்டுநரின் மனநிலையை சிந்தித்து பாருங்கள். மிகவும் கொடுமையான விஷயம் இதுதான். முதலாளி ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருப்பார் அல்லது ஷாப்பிங் மால் உள்ளே இருப்பார். கார் ஏசியில் இருக்கும் டிரைவருக்கு தாகம் எடுக்கும், பசியாகும். ஆனால் சாப்பிட காரை விட்டு இறங்கி சாப்பிட வரச் சென்றதால் அந்த நேரத்தில் முதலாளி வந்துவிட்டார். எங்கே போனாய் என்று ஒற்றை கேள்வியில் இருக்கும் அதிகார துணி அவரை அங்கேயே முடக்கி போடும். இப்படியும் ஒரு முதலாளி வர்க்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப பாவம். பல டிரைவர்கள் சாப்பிடுவதையே தவிர்ப்பார்கள். அதன் விளைவாக சிறுநீரக கற்களோடும் வலியோடும் தான் ஸ்டேரிங்கை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நாய்க்கு இருக்கும் மதிப்பு கூட நமக்கில்லை. முதலாளியின் வீட்டு நாய் ஏசி அறையில் படுத்திருக்கும். அதற்கு தனி மருத்துவர், தனி உணவு இருக்கும். ஆனால் பல ஆண்டுகள் விசுவாசமாக உழைத்த டிரைவர் காய்ச்சலில் மடங்கினாலும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விசிட் இருக்கு, வண்டி எடு என்று சொல்லும் முதலாளிதான் அதிகமாக இருக்கிறார்கள். தயவு இல்லாத முதலாளிகள். நாயின் உடல்நிலை சரியில்லை என்றால் பதறும் அந்த உள்ளங்களுக்கு தன் டிரைவர் சாப்பிட்டாரா, அவர் வீட்டில் நிம்மதி இருக்கிறதா என்று கேட்க ஒரு நிமிடம் கூட இருப்பதில்லை. பிணவரை போன்ற அமைதி. பின்னால் அமர்ந்திருக்கும் முதலாளி தன் குடும்பத்தோடு சிரித்து பேசுவார், பிசினஸ் பேசுவார், எதிரொலிப்பார். ஆனால் முன்னால் அமர்ந்திருக்கும் டிரைவர் ஒரு ஜடப்பொருள் போல இருக்க வேண்டும். அவர் சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஏன், பின்னால் நடக்கும் உரையாடல்களை காதில் வாங்காதது போல நடிக்க வேண்டும். ஒரு மனிதன் அருகிலே இருக்கும்போது அவன் இல்லாதது போலவே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவனை புறக்கணிப்பதுதான் உலகின் மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை ஒவ்வொரு கிலோமீட்டரிலும் டிரைவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல பெரிய வீடுகளில் பார்ட்டிகள் நடக்கும். விலை உயர்ந்த மதுவும் உணவாக ஆறாக ஓடும். மிஞ்சிய உணவுகளை அல்லது எச்சில் தட்டுகளை துப்புரவு செய்யவோ அல்லது அதை உண்ணவோ டிரைவர்களை அழைப்பார்கள். பசியின் கொடுமையால் அதை வாங்கி உண்ணும்போது அந்த மனிதனின் சுயமரியாதை அங்கே செத்து போகிறது. இது மாதிரி முதலாளிகள் இருக்கும் வர்க்கத்தில் டிரைவர்கள் எப்படி பணியாற்ற முடியும்? நாங்களும் உழைக்கிறோம், பிச்சை எடுக்கவில்லை என்று கத்த தோன்றும். ஆனால் வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் முகம் வந்து கோபத்தை தடுத்துவிடும். ஏசி காருக்குள் கசியும் வியர்வை நாற்றம். வெளியில் 40 டிகிரி வெயில் அடிக்கும். முதலாளி இறங்கி சென்றதும் பெட்ரோல் மிச்சமாக வேண்டும் என்பதற்காக ஏசியை அணைத்துவிடு என்று சொல்லிவிட்டு செல்வார். தகர பெட்டி போல காந்தும் அந்த காருக்குள் வியர்வையில் நனைந்து கொண்டு பல மணி நேரம் அவர் காத்திருக்க வேண்டும். மீண்டும் முதலாளி வரும்போது, என்ன கார் இப்படி நாறுது என்று ஏளனமான பேச்சும் அவரே சுமக்க வேண்டும். அந்த வியர்வை நாற்றம் உழைப்பின் அடையாளம் என்பது அந்த பணக்கார மூக்குகளுக்கு தெரிவதில்லை. மௌனமான மரணங்கள். டிரைவர் வேலையில் ஓய்வு என்பதே கிடையாது. ஒரு கட்டத்தில் உடல் ஒத்துழைக்காமல் போகும்போது எந்தவித பண பயன்களும் இன்றி நடுத்தெருவில் நிறுத்தப்படுவார்கள். 20 வருடங்கள் ஒரு காரை துடைத்த கைகள் கடைசியில் மருந்து வாங்க கூட காசில்லாமல் நடுங்கும். என்ன தெரியும் என்று பழைய முதலாளியிடம் கேட்டால், ஓ, பழைய டிரைவர் தானே, ஞாபகம் இருக்கு என்று ஒற்றை வரிகளோடு அவர் கார் கண்ணாடியை ஏற்றிவிட்டு பறந்து விடுவார். முடிவுரை: ஒவ்வொரு முறை நீங்கள் சொகுசு காரை கடந்து செல்லும் போது பாருங்கள், கருப்பு நிற கண்ணாடிக்கு பின்னால் ஒரு கண்கள் இருக்கும். அது சாலையை பார்ப்பதை விட தன் வாழ்க்கையின் இரட்டை அதிகம் பார்த்து கொண்டிருக்கும். அவர்கள் ஓட்டுவது காரை மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் பசியையும் சொந்த மானத்தையும் தான். சிந்தித்து பாருங்கள் மக்களே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.